சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் கண்ணில் ஓரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே. உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு ஒருத்தவங்க வராங்க. யார் அப்படின்னா பிரியாக்கா தான் வராங்க. பிரியாக்கா, முனிசனா, பாப்பா 3 பேர் நம்மளை பார்க்குறதுக்காக வராங்க. நான் வேணாக்கா அப்படின்னேன். அவங்க இல்லைடா, நான் தம்பி உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ நான் பார்க்க வரல, எங்களுக்குன்னு இருக்குது நீங்கள் தான், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் எப்படி பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு நான் எவ்வளவோ சொன்னேன். அக்கா வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத தான் இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். பிரியாக்கா வந்தோடனே கேட்குறாங்க, இந்த கட்டில் ஏன் இன்னும் வச்சுருக்கீங்க, தூக்கி போடலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் தூக்கி போடலைன்னா அது பரம்பரை கட்டல பிரியா. அது ராபர்ட்டோட பரம்பரை கட்டல. எப்படித்தான் நான் உடைச்சிருப்பேன். இல்லை, அது ரெண்டாவது, அது எப்படி சொல்கிறதுனா, நான் வாழ்கிறேனோ இல்லையா, என்னை பொறுத்த வரைக்கும் ஹிந்திக்காரங்க நல்லா வாழ்வாங்க. ஹிந்திக்காரங்கள்ட்ட டிவி வாங்கினது இது வந்து யார்கிட்ட இந்த சீட்டு போட்டு வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி கட்டல ஏமாத்திட்டாங்க. அது வேற இந்த அழகா ஜம்முனுக்கு இருக்கு பாருங்க. இப்ப இந்த கட்லு 8000 ரூபா தான் அந்த கட்லு. இது முடிக்கதான் பெட் இருக்கு. இந்தா இது முடிக்கதான் பெட் இருக்கு. இதுக்கு இங்கிட்டு ஃபுல்லா தலகாணி வச்சு கவர் பண்ணிருக்கோம். இது ஃபுல்லாவே தலகாணி. எப்படி இப்பதான் வந்தாங்க. காலையில எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க தெரியுமா? 10:30க்கு கிளம்புனீங்க. இப்ப மணி பாத்தீங்கன்னா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் இல்ல, டியூபே பாகாது. என்னை உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. இது வேற ஒரு ஆட்டோக்காரை வந்து முன்னாடி நிறுத்திட்டு அவன் பட்ட பாடு. ஐயோ, எனக்கு வேற பயம், அடிவேறலாம் நினைக்கிட்டு. எனக்கும் அந்த மாதிரி இடத்துல இன்னைக்குதான் நான் முதல் பயந்துருக்கேன். ஐயோ என்னையோ எப்போ ஒரு உடனே செல்ல தூக்கிட்டேன். நம்ம இப்ப எங்க இருக்கோம், நமக்கு பாதுகாப்பு உடனே எடுத்துட்டேன். நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா கரெக்டா இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஆட்டோக்காரர் டக்குன்னு இது பண்ணிட்டு உண்மையாலுமே நான் இல்ல, நானும் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பயப்படுவேன். அது என்னன்னா யாருமே இந்த போனுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சமைச்சு வச்சிருக்கேன். நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கன்னு எனக்கு தெரியும். ஏதோ சொல்றீங்க, நல்லா இருக்கா? இப்ப நம்ம வந்து பிரியாக்காவுக்காக, பிரியாக்காவுக்கு பல்வலி இல்ல, அண்ணனுக்கு தான் பல்வலி. நடிக்காத அண்ணனுக்கு. ஆமா, நான் குடிக்க மாட்டேன். ஜூஸ் போட்டு நான் குடுக்குறேன், குடிச்சிருக்கேன் நீ. பாப்பா வேணா குடிப்பா. இப்ப நம்ம வந்து தர்பூசணி ஜூஸ் வந்து போடுறோம். என்னாரும் போட்டு என்னாரும் கிளம்புறேன்னு பாக்குறேன் நான். கிளம்புறேன் ரைட்டுங்க. நாங்க எல்லாருமே திண்டுக்கல் போறோம். இப்ப மீனா அதை காய வச்சு வை, நான் கூட காய வச்சு வைக்கிறேன். தயவு செஞ்சு சொல்றேன், விஷயமும் ஒண்ணாது. எடுத்து காய வச்சுக்கோங்க. அது ஏதாவது மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அதுக்கா இல்லனே? இல்ல, உண்மைதான் நீங்க சொல்றது கரெக்ட். பால் வந்து ஐயா அப்படி சொல்லுங்க பிரியா, இது நீங்க யார் நீ? அந்த போடலாமாங்க? ஏங்க பாதாம் பிசின் போடலாமா? பாதாம் பிசின் போடுங்க, என்னென்ன போடணும் எல்லாத்தையும் போடுங்க. பாதாம் மிஷின் இதுல போடுவாங்க. போடலாம். ஏன்னா நான் குடிக்க போறேன்ல. நான் குடிக்க
கருவா வந்து நேத்து வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தானே இப்படின்னு சொல்ல வட்டியும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நீர் ஆகாரம் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு சரியா இருந்தோடனே பாதாம் மிஷின் எடுத்து ஊற வச்சுட்டாரு. உடம்பு ஹீட்டுனால தான் அது வருது அப்படின்ட்டு. தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ குடிக்கிறியா அவ்வளோக்கு எவ்வளோ. ஏய் கொஞ்சமா போடணும். அதான் ஸ்பூன்ல எடுத்து போடணும். அது கொஞ்சம் தான் ஊத்திருக்கேன். நீ விருந்தாளியே வீட்டுக்கு ஒழுங்கா அனுப்புற மாதிரி தெரியல என்ன? சரியா? சரி 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 சரி. அந்த முருங்கைக்காய் நீட்டிட்டு இருக்கு பாருங்க. அது ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க முருங்கைக்காயை சொன்னேன் நீங்க. வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். உண்மையில நீங்க பாத்தீங்களா பாக்கலையா? நான் ஃப்ரிட்ஜ் இப்படி இது பண்ணேன். இப்ப இருந்து இல்ல நீங்க சொன்னது அப்படி தப்பா தெரியல. எங்களுக்குலாம் அப்படி தப்பா. அப்படியே சிரிச்சீங்க எல்லாரும். நினைக்கல. நீங்க தான் மெயின் காரணம். சிரிச்சுக்கிட்டு இப்படி போறீங்க. டென்ஷன் பண்ணு. ஆமா. சவுண்ட் கம்மியா கேக்குது. ஒண்ணுல வச்சிருக்கேன். இப்ப நம்ம வந்து பக்கத்து வீடு வரைக்கும் கேக்கும். எங்க வீட்ல போட்டா எங்க மிக்ஸி அப்படிதான் இருந்துச்சு ஒரு காலத்துல. இது என்ன மிக்ஸி? பிரீமியம் தான் நம்ம வீட்ல இருக்கு. பிரீமியர். பிரீமியரா? பிரியா இங்க நம்ம வீட்ல இருக்க மிக்ஸி ஒண்ணே மாதிரி. எங்க மிஸ்ஸி அத இல்ல முதல்ல இப்படிதான் இருந்துச்சு. இப்பதான் இப்பதான் கொஞ்சம் வேலை பார்த்து சரி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ரெடி பண்ணிட்டீங்க. இன்னும் நான் ரெடி பண்ணல. அவ்வளவுதான் வித்தியாசம். ரெடி பண்ணி அது சொன்னபடி கேட்கல. அது இவர் வேணமே வச்சு நான் வேணமே வேணான்னு இது பேர் என்னங்க? இது மாதிரி நல்லா இதெல்லாம் இருந்துச்சு. விலங்குகள் நிறைய இருந்துச்சு. அது ஐஸ் கியூப் எடுக்கறேன்னு பிரிட்ஜோட டோரை உடைச்சு வச்சிருக்காங்க. நீ நடிக்காத. நீ தான் உடைச்ச. ஏதோ உடைஞ்ச சவுண்ட் கேட்டுச்சு. சடச்சடன்னு கடைசியா. பல்லு பூரா நம்ம ஏன் விழுக போறோம். பல்லு புடுங்கின பல்லு பூரா ஒட்டு. அது ஐஸ் கொஞ்சம் நிறைய போடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கூலிங் ஏற்ற முடிச்சு. ஐஸ் வடிகட்டியா இது பண்ணு. வடிகட்டி எப்படிங்க? இப்படித்தான் சொல்லுவேன். என்ன நீ இல்ல உனக்கா புத்தி இருக்கா இல்லையான்னு பாக்குறேன். என்ன கொஞ்சமாவது இருக்கா இல்லையான்னு பாக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல. புதினா அழகு. அஞ்சியோ எலுமிச்சாங்க இருங்க நீ எடுங்க. எங்க அண்ணனுக்காக நான் ஸ்பெஷலா செஞ்ச வாட்டர் மெலன் ஜூஸ். என்ன ஜூஸ்? வாட்டர் மெலன். அதுக்கு அப்புறம் என்னமா பண்றீங்க? இப்ப அழகு பண்றேன். எலுமிச்சாம்பளம் வச்சுடு. ரெண்டா வச்சு டேஸ்டி படாம தர்பூசணி திக்குள்ள ஆமனே அதை கட் பண்ணி வச்சிருக்கலாம்னே. அழகா இருந்திருக்கும். சின்ன பீஸ் கட் பண்ணி. ஆயா இங்க வா. எங்க போன? உன்னை வலை வீசி தேடி கொண்டிருக்கிறேன். பாட்டி பாட்டி நல்லா இருக்கீங்களா? இதுதான் நான் அண்ணனுக்காக போட்ட ஜூஸ். அண்ணன்ட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். ஞாபகம் இருக்கா நீ? யாரும் தெரியல. பிரியா ஜூஸ் எடு. தெரியலையா? தீபாவளிக்கு வந்தோம்ல. ஆமா. நல்லா இருக்கீங்களா? பிரியா என்ன சாப்பிட்டீங்க? தக்காளி ஜூஸ். தக்காளி ஜூஸ். போதுமா நீ பண்ணிடுவா. சொல்ல போறது தக்காளி கரு. நீலாம் போட்ட வாட்டர்மெலன் ஜூஸ். அடியில பூரா இதுதான் இருக்கும். நான் குடிச்சிட்டேன்னா நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் நல்லாதான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்துருக்கணும். சரியா இருக்கா? சரியா யாருக்கு எனக்கு வேண்டாம். இந்த வாப்பா. ஜூஸ் குடிக்கணும். இவ குடிப்பா. கீழே விடுறதா? எனக்கு எதுவும் ஜூஸ் போட்ட கம்ஃபர்டபுள் ஒரு மாதிரி இதை விட நான் அப்ப போயிட்டு வந்து ஒண்ணு கொடுத்துறேன். மீனா இதை இத்தனை நாள் செய்யலையே மீனா. இப்போ நம்ம வந்து எல்லாரும் திண்டுக்கல் கிளம்பிட்டோம். இதுக்காக அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ப்ரிவியூ ஷோவா அப்படிதானே சொல்லுவாங்க. ஆமாம், ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டு காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளை வந்து கூப்பிட்ருக்காங்க. அதனால நம்ம வந்து கிளம்பிட்டோம். பிரியாக்காவையும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். பிரியாக்காவையும் கூப்பிட்ருக்காங்க. ஐயா பார்த்துட்டாங்க. நான் நினைச்சேன் நிற்கிறாங்க. பார்த்துட்டாங்க பார்த்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து டீ குடிக்கிறதுக்காக டீ கடை வந்திருக்கோம். எல்லாரும் சாப்பிட்றாங்க. நான் எதுவுமே சாப்பிடல. நம்மளுக்கு இருக்க வியாதி அந்த மாதிரி. எதுவுமே சாப்பிடல. எனக்கு வேணாம் சாப்பிட்டு இப்போத்தையும் செலவு பண்ணிட்டு வந்து நம்ம உங்களை பார்க்க வச்சுட்டே சாப்பிடலாம்.
பாவம் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு இவங்கள இல்ல நான் டீ பெரும்பாலும் குடிக்க மாட்டேன், அதனால இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்க எனக்கு. மத்தது தின்னாங்கன்னா வயிற்றுப்படுவேன், மத்தது எதுவும் சாப்பிடல, அதனால டீயோட பண்ணிட்டாங்க. இப்ப சொன்னது எல்லாரும் மீனாக்காக ப்ரே பண்ணுங்க. என்ன என்ன சீரியஸாக கிடக்கு. இல்ல அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன், கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. சொன்னேன் பாப்பாட்ட. உங்களோட வருத்தத்தை நீங்க எப்படி காமிக்கிறீங்க? ராபர்ட் அண்ணன் இந்த வருஷத்தை எங்களுக்கு வந்து டீ பார்ட்டியோட செலிப்ரேட் பண்றாரு. இது வந்து டீ இல்ல பார்ட்டி. அந்த வீட்டுக்காரங்க உடம்பு சரியில்லைன்னு பாட்டி வச்ச ஒரே அணியாண்டா நம்மளா டீ தான் வாங்கி திருப்பூர்ல இருந்து வர வச்சு டீ பார்ட்டி வச்சிருக்கிறாரு. எல்லாரும் டீ குடிக்கிறாங்க, நான் வந்து எதுவுமே சாப்பிடல. பொய் 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 டீ குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னனால மீனா வந்து டீ குடிக்கல. இல்ல டீ குடிக்கல டாக்டர் சொல்லல, சீரியஸா டாக்டர்ல எதுவும் சொல்லல. நான் டீ காஃபி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டேன். பால் சாப்பிடுவேன், பால் மட்டும் சாப்பிடுவேன், டீ காஃபி சாப்பிடுவேன். தெரியாதா உங்களுக்கு? ஏம்மா நான் வந்து நீங்க போட்டு கொடுத்தீங்கன்னு குடிச்சேன், அவ்வளவுதான். நான் டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேன். பால் சாப்பிடுவேன், பால் சாப்பிடக்கூடாது, பால் தயிர் வெண்ணெய் சாப்பிடலாமா? சி வெண்ணெய்ன்ற நெய் சாப்பிடலாமா? வெண்ணெய்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இப்ப நம்ம வந்து வந்துட்டோம், வழி தெரியாம நின்னுட்டு இருக்கோம். நம்மள கூப்பிடுறதுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. நடு காட்டுக்குள்ள நிக்கிறோம், சுத்தி பாருங்க, சுத்தி போன சுத்தி காய்க்கும். இப்படி இங்கிட்டு இங்கிட்டு எல்லா பக்கமும் வந்து முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, நடு காட்டுக்குள்ள நிக்கிறோம். முன்னாடி வந்து பிரியாக்கா அவங்க நிக்கிறாங்க. அட புள்ள ஆசைப்பட்டு கேட்கற போடுமா. நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. அம்மா மாட்டு போய் ட்ரெயின் பாப்பா, நான் படத்தை வேடிக்கை பார்த்து வந்திருக்கேன். நம்ப மாட்டேங்கிறேன். நீனே அந்த காசு போட்டு கொடுத்தது பாப்பா. உண்மை எனக்கு எழுத தெரியாது. என்னை பாட்டி கூப்பிட்டாலுமே நான் ஃபீல் பண்ண மாட்டேன். எனக்கு எழுத தெரியாது, சத்தியம் எழுத தெரியாதுல. அப்படித்தான் போடுங்க, எல்லாத்துக்கும் போடுவாங்க. கொண்டாங்க கொண்டாங்க. பத்திரம் ஏதாவது எடுத்துருவாங்க. அன்புடன் மீனா. வாங்க போலாம், போதும். இந்த ஓட்டை கொடுத்துட்டுமா மேடம் ஃப்ரீ ஆயிட்டீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிள்ளை. அந்த பிள்ளைகிட்ட விளையாண்டு பிள்ளைகிட்ட காசை கொடுத்து கூட்டிட்டு வந்து கையெழுத்து வாங்கினேன். பெரிய செலிபிரிட்டி அவங்க, பெரிய செலிபிரிட்டியே வெளியே போயிட்டாரு, இப்பதான் வராரு. கண்டுபிடிச்சிட்டாரு வயசு, கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த ஒரு வயசு உங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ஸ். எப்ப வந்தீங்க? இங்க வந்து உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க. போட்டு போலாம். இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட் இவங்க தான். அப்படியா? நல்லா போயிட்டு சூப்பர் ஸ்டார்.
கப்புள்ஸா நம்ம திண்டுக்கல்லையே கலக்கி நம்ம திண்டுக்கல் மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா இவங்க எங்க போனாலும் இவங்க பேஸ் ரிஜிஸ்டர் ஆகணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பல வீடியோக்களை வெளியிட்டு நிறைய தமிழ் அஜித் தமிழ் விஜய் இந்த மாதிரி ட்ரெண்டிங்ல இருக்கவங்க நம்ம டாடி குடும்பம் சேர்ந்து ராபர்ட் மீனா ட்ரெண்டிங் கப்புள்ஸ் இருக்காங்க. அப்புறம் நம்ம திண்டுக்கல் வச்சுக்கலாம். பொண்ணா பிறந்த ஒவ்வொருத்தருமே டெய்லி வந்து வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு தான் இந்த படம் சமர்ப்பணம். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? படம் எங்கும் தங்கமணி கடலை முட்டாய், எதிலும் தங்கமணி கடலை முட்டாய். அதுக்கு அவர்களுக்கு நாம் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லுவோம். எல்லாருமே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். உமன்ஸ் எல்லாம் வர சொன்னோம். உமன்ஸ் எல்லாம் வர சொன்னோம். நம்ம வாங்க, சும்மா வாங்க, போட்டோ தான் எதுவும் பேச மாட்டோம். வாங்க அக்கா, வாங்கக்கா. வந்து உமன்ஸ் எல்லாம் அப்படிங்கிறாங்க. உமன்ஸ் தான் உமன்ஸ் எல்லாம் போகணும். அப்படியே டீம் அப்படியே மாதவர்களை பிரிந்திடவே என்ன மாதவன் அப்படிங்கிற கோரிக்கையேற்ப அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். இந்த இடத்துல எங்களுக்கு வந்து கடவுள் முன்னாடி ஸ்பான்சர் பண்ற ஹரிபுரோ, தண்ணீர்புரோ மற்றும் மெயின் ஸ்பான்சர் பண்ணி தங்கமணி போறேன், டைரக்ஷன் பண்ண போறேன், படம் எடுக்க போறேன் இப்படி சொல்லும்போது உங்களோட என்ன சொல்றது, சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்ல வேணாம், நீ வந்து வேலையை பார்த்து உங்களோட இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? இப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் வந்துருக்கோம். ஹோட்டல் பேர் என்னன்னு தெரியல. சிஎஸ்கே பிரியாணி. ஓ, அதனால தான் கூப்பிட்டு வந்தியா நீ இங்கே? இது கூட தெரியாம நான் வந்து உட்காந்துருக்கேன் பத்தியா? சரி, உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. அந்த அண்ணன் நின்றுட்டே இருக்காரு. நான் வந்து எனக்கு 2 இட்லி சொல்லிட்டேன். எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான் வந்து இட்லி வாங்கிட்டேன். இவர் வந்து பிரீதா பாப்பாவும் மாமாவும் சிக்கன் ரைஸ், அண்ணாவும் நானும் இட்லி, பாப்பா வந்து பிரியாணி. நம்ம வெள்ளிக்கிழமை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆமாம், அதனால தான் அண்ணே பக்கத்தில் இலையில இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது. பிரியாக்காவும் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டாங்க. நானும் அண்ணாவும் ஒரு கட்சி, மற்றவங்களாம் வேற கட்சி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இப்போ தான் வீட்டுக்கு வந்து வந்தோம். பாப்பா வந்து தூங்கிட்டாங்க. அக்கா வந்து பாப்பா வந்து தூங்க வச்சிட்ருக்காங்க. நம்ம தம்பியை விட்டுட்டு போயிருந்தனால தம்பியை வந்து தூக்குறதுக்காக மாமா வந்து போயிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். பாய் சொல்லிடுங்க. பாய். பாப்பா வந்து தூங்கிட்டாங்க.